போடி இவளே, தீபிகாவை தனி காட்டுல விட்டாலும் அவளால கெட்டது செய்யாம இருக்கவே முடியாது. அது அவ ரத்தத்திலே ஊறுனது. தேடி வந்து வம்பு கிழக்கிறவாவ அவளுக்கு போய் சர்டிபிகேட் கொடுக்குற. என் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு கூட நான் தகுதி பார்க்க மாட்டேன்டி. ஆனா எனக்கு எதிரியா இருக்க ஒரு தகுதி வேணும்னு எதிர்பார்க்கிறவனா. ஆனா எனக்கு எந்த விதத்திலயும் சமமே இல்லாத அவ தாண்டி இப்ப எனக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கா. அவளை ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்ட வச்சு அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா முடியவே மாட்டேங்குது. கிடைக்கும் தீபி, கிடைக்காம எங்கடி போவோம்? கிடைச்சிருச்சுடி. என்ன பண்றேன்னு பாருடி. ஒரு நிமிஷம் மாறி, என்ன இது கொஞ்சம் கரெக்டான்னு பாரு. எப்படிடி? அதான் தீபிகா. இது அந்த தீபிகாவோட வேலைதான் பிள்ளை. வேணும்னே தான் இப்படிலாம் பண்ணிட்டு போறா. இதோட நான் எப்படி கிளாஸுக்கு வருவேன்? சரி வா, அப்படி போய் ஓரமா நின்று தொடச்சிக்கலாம். என்னாச்சு பொங்குடி? ஒன்றும் இல்லை சார், ஒரு காரை சேர்த்து அடிச்சுட்டு போயிடுச்சு. என்னது? அவனுக்கு என்ன கண்ணு தெரியலையா? கண்ணு தெரியாமலையா கார் ஓட்டுவாங்க? ஏய், நம்ம பசங்களும் இது சும்மா விட்டாங்க. 2 கல் எடுத்து வீசினாலும் இந்த மாதிரி ஆளுங்களாம் அடங்குவாங்க. கல் எடுத்து அடிச்சா நம்மள சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கே அவங்க சஸ்பெண்ட் பண்ண போறாங்க? அது சார், அவ இதை வளர்றா சார். உண்மையை சொல்லாம மறைக்கிறதும் வளர்றதுக்கு சமம் தான். என்ன உண்மை மாறி? அது அதை விடுங்க சார். தண்ணி இருக்கிற பக்கமா வந்தது என்னோட தப்பு தான். யாரோட காரு? அது யாரோடதா இருந்தா என்ன சார், விடுங்க. தப்பு என் மேலதான். ஆமாண்டி, இப்படி எல்லா தப்பையும் உன் தலைமையிலேயே போட்டுக்கோ. தப்பு பண்றவங்க திரும்ப திரும்ப அந்த தப்பே பண்ணிட்டு இருக்கட்டும். அவங்க என்ன தெரிஞ்சா பண்ணாங்க, விடு புள்ள. யாரோட வேலை இது? சார், யாரும் இல்ல சார், விடுங்க. ஏன் அவளை சொல்லவே விட மாட்டேங்கிறா? தீபிகாவா? இந்த மாதிரி தப்பையெல்லாம் அவளை தவிர வேற யாரு பண்ணுவாங்க? அவளுக்கு தானே இந்த மாதிரிலாம் பண்ண தோணும். மாறி, நீ எத்தனை முறை அவளை காப்பாத்தினாலும் அவ உன்னை கவுத்துக்கிட்டே தான் இருப்பா. ஏன்னா அது அவளோட சுபாவம். நன்றினா தண்ணி என்ன விளன்னு கேட்கிறவள சேவ. பொங்குடி, கார்ல ஏறு. சார், உடம்பெல்லாம் ஒரே சேரா இருக்கு. இதோட நான் எப்படி கார்ல ஏற முடியும்? நீங்க போங்க சார். என்ன இப்படியே நடந்து போறியா? இப்ப வந்து கார்ல ஏறியா இல்லையா? வா சார். வா சார். உட்கார். சார். ஏய், சீக்கிரம் ஏறுங்க. ஏறுப்ல. ஏன் புள்ள? தீபிகா தான் தண்ணி அடிச்சான்னு எதுக்கு சொன்ன? நானாவா சொன்ன? ஜீவா சார் தானே அவ பேரை சொன்னாரு. நீ இருக்கியே. உள்ள உட்கார் சீக்கிரம்.
இங்க பாரு மாதிரி அவளை வாஷ்ரூம் கூட்டிட்டு போய் துணியை வாஷ் பண்ணிட்டு முகம் கை கால்லாம் கழுவி கூட்டு வா. சார் மாத்துறதுக்கு துணி இல்லாம அவ எப்படி சார் துணியை கழுவ முடியும்? கிளாஸுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா என்னோட ரூமுக்கே கூட்டிட்டு போய் வேற துணி கொடுத்துருப்பேன். அங்கேயாவது யாரோ கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இங்க இப்ப எல்லாருமே பாப்பாங்களே. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பொங்குடி இது மேல போட்டுக்கோ. பூவு, அப்ப நீ துணியை நினைச்சு புளிஞ்சு போட்டுக்கோப்ல. ஏய், ஈர துணியோட அவ எவ்வளவு இருந்தா அப்படியே நிப்பா? அவ உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா? கோபி, எல்லாத்துக்குமே பார்த்தா என்ன பண்றது? ஒண்ணு வேணும்னா ஏதாவது ஒண்ணு இழந்துதானே ஆகணும். அதுவும் சரிதான். சரி போ. பொங்குடி ஒரு நிமிஷம் இரு. பூங்குடி இந்த அப்படி தாவணியை பிடிச்சு காய போட்டுட்டு இந்த சட்டையை போட்டுக்கோ. சார் சட்டையா? அது எப்படி நான் போட முடியும்? இன்னைக்கு எல்லாமே பாவாடை தாவணியிலே வருதுங்க. ஆ? தாத்தாவோட தொலைதொலை பேண்ட்டும் தம்பிங்களோட டைட் சட்டையோட தானே வருதுங்க. இந்த காலேஜ்லயே பாவாடை தாவணி போடுற 2 ஜீவராசிங்க நீங்க 2 பேர் தான். இந்த புடி. பாவாடை மேல சட்டையை எப்படி சார் போட்டுக்கிறது? பாவாடை மேல சட்டையை போட்டு வர்றது தான் ஃபேஷன். பெட்ஷீட் மாதிரி காடா தாவணி சுத்திட்டு வர்றது இல்ல. இந்த மாதிரி தாவணிய நான் எங்க ஊர்ல கூட பார்த்ததே இல்ல. டேய் அதை குடுறா. இந்தா சீக்கிரமா கூட்டிட்டு போ. நீ வாப்ல. கோபி கொஞ்சம் கூட வா. அந்த தீபிகா எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். என்னது பார்த்துட்டு வரப்போறியா? பார்த்துட்டு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு வரணும். தேவைப்பட்டா 4 சாத்திட்டு வரலாம் தான் பாக்குறேன். நீ போய் அதை பாரு. நான் போய் அவ கார் கண்ணாடியில ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். டேய் செலவு பண்றதுக்கு அவங்க அப்பா இருக்கும்போது அதை பத்திலாம் அவ கவலைப்படவே மாட்டான். நீ என் கூட வா. வாடா. வாழ்க்கையில இப்பதான் நீ முதல் முறையா அவ மேல கோவப்பட்டுட்டு வந்திருக்க. இந்த நேரம் பார்த்து அவ எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா தெரியலையே. எங்க போனா என்னடா? எங்க போனாலும் அவங்க தானே வந்தாகணும். கோவம் தீந்ததுக்கு அப்புறம் வந்து என்னடா பிரயோஜனம்? அதான் அவ கார்ல கல்லேறிலான்னு சொன்னேன். நீதான் அது அவ அப்பங்காசு அடிச்சு உடைச்சு அவளை பாதிக்காதுன்னு சொன்னேன். டேய் அவகிட்ட போய் சண்டை போடுறதோ இல்ல கார் கண்ணாடி உடைக்கிறதோ சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். டேய் என்னடா டப்புன்னு ஆஃப் ஆகி ரிவர்ஸ் கீர் போடுற? டேய் பூங்குடி அவமானப்பட்ட மாதிரி அவளும் 10 பேருக்கு முன்னாடி அவமானப்படணும். அப்பதான்டா அவளுக்கு அந்த வலி தெரியும். அதான்டா அவளுக்கு சரியான தண்டனை. அவ கிளாஸ்லயும் இல்ல கிரவுண்ட்லயும் இல்ல. எங்க போயிருப்பா? அவ என்னமோ கிளாஸுக்கு ரெகுலரா வர மாதிரி சொல்ற. அவ காலேஜுக்கு வர்றதே உன்னை வாட்ச் பண்றதுக்கும் ஊரை சுத்துறதுக்கும் தான். அவெல்லாம் என்ட்ரி கொடுக்கறப்பவே எக்ஸிட் கொடுக்கறவடா. இந்நேரம் எந்த தியேட்டர்ல என்ன படம் பார்த்துக்கிட்டு இருக்காளோ இல்ல எந்த ஹோட்டல்ல என்ன தின்னுக்கிட்டு இருக்காளோ யாருக்கு தெரியும்? ஆம்பளைங்களுக்கு அல்ல கைகளை பார்த்திருக்கேன். ஆனா இவ பின்னாடியே 4 அல்ல கைங்க சுத்திக்கிட்டு இருக்கே. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. சரி வா. அந்த சேத்து குளியல் போட்டுட்டு அவ எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? நல்லா வெள்ளை குரங்கு மாதிரி இருந்தா. இன்னைக்கு சேத்து குளியல், நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடி. எப்பவுமே ஸ்பாட் ஐடியா தான் நீ நல்லா இருக்கும். இன்னைக்கு நீ சேர் அடிக்கணும். நான் வந்த பார்த்த அடிச்ச அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு பாத்தியா? நீ தான் யோசிக்காம யோசிக்கிறவளாச்சே. ஒரு ஐடியா சொல்லு பாப்போம். இன்னைக்கு தண்ணி தேங்கி இருந்த இடத்துல நாளைக்கு மாட்டு சாணத்தை ஒரு மினி வேன்ல எடுத்துட்டு வந்து கொட்டிடலாம். அதுல நம்ம காரை ஏத்தி அவ மேல சாணத்தை அடிப்போம். அந்த மினி வேன் உங்களோடதா? ஐடியா குடுக்கற மாதிரி வேனை வாடகைக்கு விடுற பாத்தியா? இவனுங்க என்ன கிளாஸ்க்கு போகாம எங்க சுத்திட்டு இருக்கானுங்க? நாம என்னமோ கிளாஸ்ல இருக்க மாதிரி சொல்ற நீ.
டேய் ஜீவா, டேய் கார் எங்க நிக்குது? அந்த கழிசடைங்களை காணோம். எங்கேயும் சுத்திட்டு காரை இப்போ தானே விட்டுட்டு போயிருப்பாளுங்க. எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே அவனை இருறா. கல்ல இன்னைக்கு போட்டு டேய் சும்மாடா. டேய் 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 விடுறா. டேய் 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 ஏய் ஐயோ என்ன தைரியம் தான் பூங்குடி மேல சேர்த்து? டேய் என்ன விடுறா. கோபி. டேய் விடுறா என்ன. என்ன பண்றான் இவன்? பைத்தியம் கீத்தை பிடிச்சிருச்சா? நீ என்ன பண்ணிட்டு வந்த? நான் என்ன ஜீவா பண்ண? நான் எதுவுமே பண்ணலையே. ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத தீபிகா. பூங்கொடி மேலே ஏன் சேர்த்து அடிச்சிட்டு வந்த? பூங்கொடி மேல சேரா? நான் எப்ப அடிச்சேன்? அவளை நான் பார்க்க கூட இல்லையே. கண்ணை மூடிட்டு காரை ஓட்டினா ரோட்ல என்ன தெரியும்? அவனை என்ன பண்ணா? அவளை ஏன் நீ இந்த மாதிரி பண்ண? நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஜீவா. அடே அப்பப்பா, இவனை ஆஸ்கர் அவார்டுக்கே பரிந்துரைக்கலாம் போல. பாருடா. டேய் மச்சான், என்ன பர்ஃபார்மன்ஸ்! கார்ல இருக்கிறது சேரா இல்ல நீ போட்ட டிசைனா? காலையில காரை தொடச்சிட்டு தானே வந்தேன். இது எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. நீ பூங்குடி மேல சேர்த்து அடிச்சப்போ இங்க பாரு தீபி, எப்படி அது எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? கோபி, சும்மா லூசு மாதிரி பேசாத. எனக்கு அது எப்படி வந்துச்சுனே தெரியாது. நான் பூங்கொடி மேல சேர்த்து அடிக்கவும் இல்ல. அப்படி அடிச்சிருந்தா நான் அங்கேயே இறங்கி சாரி கேட்டிருப்பேன். ஒருவேளை நாம சேர் அடிச்சதை கவனிக்காம இருந்திருப்போமோ? நான் கூட அதை கவனிக்கலடி. பேசிட்டு வந்ததுல யாருக்கும் தெரியாம போச்சுன்னு நினைக்கிறேன்டி. ஆமாண்டி, எனக்கும் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம காலேஜுக்கு வரப்ப வழியில பள்ளத்துல விட்டல, அது ஒருவேளை சேர் இருந்த பள்ளமோ என்னமோ. ஓ ஆமா ஆமா. அப்போ ஆப்போசிட்ல ஒரு பையன் ஒதுங்காம வந்துட்டு இருந்தான். அவனை அவாய்ட் பண்றதுக்காக நான் காரை லெஃப்ட்ல ஓடிச்சேன். அப்போ நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் வெரி சாரி ஜீவா. நான் கவனிக்கவே இல்ல. பாவம், அவன் மேல சேர்த்து அடிச்சிருக்கேன் போல. ச்சே. சரி, இப்ப அவ எங்க இருக்கா? நான் அவகிட்ட போய் ஒரு சாரியாவது கேட்டு வந்துடுறேன். அவுட் ஆயிட்டா. அப்போ நீ பூங்கொடி வந்ததை பார்க்கலையா? ஐயோ ஜீவா, நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. சரி, பூங்கொடி எங்க இருக்கான்னு சொல்லு. நான் இப்பவே போறேன். அவ வாஷ்ரூம்க்கு துணியை வாஷ் பண்ண போயிருக்கா. ஆ. டேய் என்ன இருந்தா? டேய் சிவகாசி பட்டாசு மாதிரி வெடிப்பான்னு நினைச்சா இவன் லோக்கல் பட்டாசு மாதிரி புஷ்னு போயிட்டு இருக்கான். இந்த கார் என்னங்கடி எல்லாரும் இப்படி அசத்திட்டீங்க? நான் இதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்ல. சூப்பர் டி. அவனை ஒட்டு மொத்தமா அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்க. அவ எப்படி போட்டு கொடுத்திருக்கான்னு பாத்தீங்களா? அவன் என்கிட்ட சண்டை போட தான் வந்திருக்கான். இப்ப அவளை என்ன பண்றேன்னு பாரு. ஏய், எங்கடி அவ? யாரு? உங்க பாட்டியா? பேர சொல்லாம எங்கடி அவன் கேட்டா? நீ யார கேக்குறேன்னு சொல்லு, தெரிஞ்சா சொல்றேன். ஆ, சேர் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாளே ஒரு வெள்ளை எலி, அந்த பூங்கொடி, அவளை தான் கேக்குறேன். இப்ப உன்னை பார்த்தா சோளக்கட்டு பொம்மை மாதிரி இருக்கு. அதுல வைக்கிற சட்டி மாதிரிதாண்டி அவ தலையும் இருக்கு. என்ன அது வெள்ளை சட்டி, இது கருப்பு சட்டி. இந்தாச்சி நிறுத்துங்க. ஓசி சோறுங்களா? ஒரே நாள்ல மொத்த ஜாலராவையும் கொட்டிடாதீங்க. நாளைக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க. அப்பதான் தட்டி தட்டி உங்க வயித்தை வளர்க்க முடியும். உங்களெல்லாம் உங்க வீட்டுல பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களானே தெரியல. உங்க மூஞ்சியெல்லாம் எப்பயாவது
ஒரு தடவையாவது கண்ணாடியில பார்த்துட்டு அப்புறம் பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்து பேசுங்க. ஏய், கேட்டுக்கிட்டே இருக்கேன், இந்த சட்டை யாருதுடி? யாருதான்னா உனக்கு என்ன? சேத்த வாரி அடிச்சுட்டு சட்டை யாருது சந்தனக்கிண்ண யாருதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? போவியா? ஏய், நான் இவகிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட தான் பேசுறேன். இது ஜீவாவோட ஷர்ட் தானே? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரோட ஷர்ட் நீ எதுக்குடி போடுற? கழட்டு கழட்டு ஷர்ட், கழட்டு. தீபி, ஏய், கழட்டு போறியா இல்லையா? தீபி, கழட்டு கொடுற. கையடி. தீபி, விடு தீபி. ஏய், அவளை விடுறி. விடு. ஏய் ஏய் விடுடி. தீபி, இங்க பாரு, இந்த சட்டை ஜீவா சார் தான் போட்டுக்க சொல்லி அவர் தான் கொடுத்தாரு. போய் அவர்கிட்டயே கேட்டுக்கப்ப. அதை விட்டுட்டு சும்மா இங்க வந்து தகராறு பண்ணிட்டு இருக்க. ஏய், உன்கிட்ட என்னடி பேச்சு? கழட்டு, கழட்டு. ஏய், தீபி, கழட்டு கொடு. கழட்டு. கழட்டு. பிள்ளைக்கணி, அவளை விடு. அவளை விடு சொல்றேன். அவளை விடு. Please விடு. அவளை விடு. ஏய் தீபி, ஏடு இப்ப எடுக்க போறியா இல்லையா? ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? வேணுனே அவன் மேல சேர்த்த வாரி அடிச்சுட்டு கேட்டா ஒரு இன்னசென்ட் மாதிரி பதில் சொல்லிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு வந்த. இதான் மன்னிப்பு கேட்கற லட்சணமா? உனக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் கிடையாதா? அவ மானத்தை மறைக்கிறதுக்காக ஏன் சட்டையை போட்டிருக்கா? கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம அதை பிடிச்சி எடுத்துட்டு இருக்க. ஏய், ஒரு பொண்ணு இப்படி இன்னொரு பொண்ணை கேவலப்படுத்துறது இப்பதான் நான் பாக்குறேன். நீ எல்லாம் பொண்ணா இல்ல பேயா? அவ போட்டிருக்கிற சட்டையை கிழிச்சிட்டு இருக்க. நீ தப்பு செஞ்சதுனாலதான் நான் ஏன் சட்டையை கொடுத்தேன். நீ தப்பா நடந்ததுனாலதான் உன்னோடதுன்னு நினைச்ச பொருள் இப்ப அவளோடது ஆயிடுச்சு. நீ தப்பு பண்றதை நிறுத்தாம இருந்தா எல்லாமே அவளோடதாயிடும். ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏய், ஒருத்தர் மேல சேர்த்து அடிச்சுட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுறது கொடூரமானவங்க பண்ற வேலை. அவ மானத்தை காப்பாத்திக்க போட்டிருக்கிற சட்டையை கிழிக்கிறது பைத்தியக்காரங்க பண்ற வேலை. நீ பண்றது தப்புன்னு தெரிஞ்சு நீ பண்ணிட்டு இருக்க தீபி. எங்கேயாவது ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற வழியை பாரு. நடந்ததுக்கு அவகிட்ட நீ மன்னிப்பு கேட்டிருந்தா நான் உன்னை மதிச்சிருப்பேன். இப்போ உனக்கு கேவலமா திட்டணும்னு தான் நினைக்கிறேன். இங்க பாரு தீபி, இதான் நான் உனக்கு கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். இன்னொரு முறை நீ பூங்கொடிக்கிட்ட இப்படி நடந்துகிட்ட அதோட விளைவு நீ எதிர்பார்க்காததா இருக்கும். ஜாக்கிரதை. போ. இங்க பாரு பூங்குடி, அவ அட்டாக் பண்றப்பெல்லாம் நீ அமைதியா இருந்தா அடுத்தடுத்து உன்னை அடிச்சுட்டே தான் இருப்பா. நீ திருப்பி அடிச்சதான் அவ அடங்குவா. தாவணி காஞ்சிருந்தா அதை எடுத்து போட்டு வா. வாடா வாடா. பூவு, இங்க பார்ப்புல ஜீவா சார் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சீதா, தீபிகா காலேஜ் முடிச்சப்போ வருவா? அவ எங்க இங்க வர போறா? அவ அங்கதானே போவா. ஓ, அவ பிறந்த வீடு புகுந்த வீடு எல்லாமே அங்கதானே இருக்கு. நான் அதை மறந்துட்டேன். நீங்க அதை மறந்துட்டீங்க, ஆனா அவ நம்மள மறந்துட்டா. அங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா மட்டும்தான் அவளை இங்க நம்ம பார்க்க முடியும். ஒத்த புள்ள கல்யாணம் ஆகி போயிட்டானா வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கிறத நினைச்சாதான் எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ கல்யாணம் முடிஞ்சதோ மாப்பிள்ளைய வீட்டோட கூட்டிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதுதான். ஜீவா என் ஃப்ரெண்டு ஸ்ரீராமோட பையனா போயிட்டான். இதே மாப்பிள்ள மட்டும் வேற யாராவது இருந்திருந்தா நான் அதை தான் செஞ்சிருப்பேன். உன்ன மாதிரி அவருக்கு என்ன ஒத்த பிள்ளையா என்ன?
நாம நினைச்சா அவனை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டோடயே வச்சுக்கலாம். முதல்ல கல்யாணம் நல்லபடியா முடியட்டும்.